இதுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب يسر ولا تعسر ان اريد الا الاصلاح ما استطعت وما توفيقي الا بالله عليه توكلت واليه انيب. அளவில்லா கருணையாளன் நிகழ்லாம் முடிவு அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்வின் ஸலவாத்தும் சாந்தியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய தோழர்கள் உற்றார்கள் உறவினர்கள் இன்னும் நம் அனைவர் மீதும் என்று நிலவட்டும் என்கிற பிரார்த்தனையோடு இந்த உரையை ஆரம்பிச்சுகிறேன். அன்புக்குரிய நதர்மி சகோதரர்களே, பெரியவர்களே, கொள்கை குழப்பங்கள் என்கிற தலைப்பில் இஹ்வானிசம் என்கிற ஒரு பிரிவினர்களை பற்றிய அவருடைய கொள்கை குழப்பங்கள் என்ன என்பதை பற்றிய செய்தியை நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த இஹ்வானியம் என்று சொல்லக்கூடிய இஹ்வானிசம் என்று சொல்லக்கூடிய கோட்பாடுகளை பற்றி நாம் பார்ப்பதற்கு முன்பாகவே இதற்கான மூல வேராக இருந்தவர்கள் யார் என்பதை பற்றிய செய்தியை பார்க்கணும். இஸ்லாமிய சமுதாயத்தில் ஆரம்பமாக தோன்றிய இரண்டு வழிகேடுகள், ஒன்றை நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், ஷியாயிசம் என்பது. அதே சமகாலத்தில் அல்லது அதற்கு முன்னதாகவே முன்னோடியாக இருந்தவர்கள் யாரு? ஹவாரிஜிகள். ஹவாரிஜிகள் என்றால் யாரு? ஹரஜ என்றால் வெளியேறினான், கிளர்ச்சி செய்தார் என்று அர்த்தம். ஹுரூஜ் வெளியேறுதல், ஆட்சியாளருக்கு எதிராக கிளர்ச்சி செய்தல். அந்த சித்தாந்தத்தை ஒருவர் தான் யாரு? ஹவாரிஜிகள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய வஃபாத் வரையிலும், இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் வரையிலும் இந்த சமுதாயம் ஒரே கொள்கையில் ஒரே நேர்கோட்டில் பயணிக்க வேண்டும் என்பதை அறிவுறுத்தி அதன் அடிப்படையில் மக்களுக்கு அழைப்பு பணியை செய்து ஒரு சமுதாயத்தை கட்டமைத்து ஆட்சி அதிகாரத்தை உருவாக்கிவிட்டுத்தான் அல்லாஹ்வின் தூதர்கள் இந்த உலகத்தை விட்டு விடைபெற்று சென்றார். அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு போகும்போது தனக்கு பின்னர் யார் ஆட்சியாளராக இருக்க வேண்டும் என்பதை வழிகாட்டினாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தான் அடுத்த கலீஃபா. அதற்கு அடுத்து அபூபக்கர் அவர்கள் என்ன செய்றாங்க, உமர் அவர்களை வழிகாட்டி விட்டு செல்கிறார்கள் தான் நம்முடைய அடுத்த கலீஃபா என்று. அதற்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஷூராவின் அடிப்படையில் என்ன செய்றாங்க, தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் அல்லாஹ்வின் தூதர் எச்சரித்த கொள்கை குழப்பங்கள் தோன்றும் என்று எச்சரித்தார்களோ அதுபோன்று காலச்சுவடிகள் செல்ல செல்ல கொள்கை குழப்பங்கள் உருவாகி கொண்டிருக்கிறது. ஆரம்பத்துல அபூபக்கர் அவருடைய ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா சமுதாயத்தில் 3 பிரிவினர்கள் இருந்தாங்க. யாரெல்லாம் யாரெல்லாம் 3 பிரிவினர்கள்? மூமின்கள், முனாஃபிக்குகள், முஷ்ரிக்குகள். இதான் 3 பிரிவு. அடுத்ததான் அவங்க உமர் அவருடைய ஹிலாஃபத். அந்த காலகட்டத்தில் யார் இருந்தாங்க? இதே 3 கூட்டத்தார் தான் இருந்தாங்க. அடுத்ததாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இவருடைய ஹிலாஃபத்துடைய இறுதியில் சமுதாயத்தில் புதிதாக ஒரு கூட்டம் உருவெடுக்கிறார்கள். அவங்க யாரு? ஹவாரிஜிகள், அதாவது பிதஅத்வாதிகள். முதல் பிதஅத்வாதிகள் இவர்கள் தான். இவங்க என்ன வாதத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் வருகிறாங்க அப்படின்னு சொன்னா,
உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய குடும்பத்தார்கள் சிலருக்கு செய்றாங்க, பதவி வழங்குறாங்க. அது குர்ஆனுடைய சட்டத்துக்கு முரணானது. இந்த அவதா ஹவாரிஜிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க செய்வாங்க, மனம் போன போக்குல குர்ஆனுக்கு விளக்கம் அளிப்பாங்க. முந்தைய உரையில் நான் சொல்லி காட்டியதை போன்று சமூகம் வழிகெடுவதற்கான காரணம் குர்ஆனுக்கு அவர்கள் செய்றாங்க, மனோச்சியின் அடிப்படையில் விளக்கம் சொல்ல ஆரம்பித்ததுதான். இமாம் இப்னு அப்துல் பர் சொல்றாங்க, அன்ன ஹலாக உம்மத்தி பிஸபபி கௌமி யதவரல் குர்ஆன் அலா கைரி தஅவீலி ஸஹீஹ். இந்த சமுதாயத்தில் வழிகேடு தோன்றுவதற்குரிய காரணம் குர்ஆனை அதனுடைய சரியான விளக்கத்தின் அடிப்படையில் அல்லாமல் அதற்கு மாற்று விளக்கம் சொல்லுகின்ற கூட்டம் உருவாகிற போதுதான் சமூகம் வழிகெடுவார்கள். இதன் அடிப்படையில் இந்த ஹவாரிஜிகள் என்கிற கூட்டத்தார்கள் தங்களுடைய மனோச்சியின் அடிப்படையில் குர்ஆனுக்கு மாற்ற விளக்கம் சொல்ல ஆரம்பிக்கிறார். உஸ்மான் ரலியல்லாஹுவுக்கு எதிராக கிளர்ச்சி செய்யறாங்க. அவருடைய ஆட்சி நியாயத்தின் அடிப்படையில் இல்லை, நீதத்தின் அடிப்படையில் இல்லை என்கிற வாதங்களை சொல்லி அவர்களை ஆட்சியிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் அவருடைய வீட்டை சுற்றி வளைக்கிறார்கள். இது ஒரு வரலாற்று செய்தி, மிக நீண்ட இடையே சம்பவம். ஆனா நம்ம சொல்றோம், நேரத்தின் அருமை கருதி அதை சுருக்கமா சொல்றோம். இந்த நிகழ்வு நடக்கிற போது பெரும் பெரும் சஹாபாக்கள் மதீனாவில் இல்லை. அவர்களாம் பயணத்திற்காண்டி சென்றவர்களாக ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருக்கிற காலத்துலதான் இவங்க என்ன செய்றாங்க, இந்த ஹவாரிஜிகள் சதித்திட்டம் திட்டி இப்படி உஸ்மான் ரலியல்லாஹு வீட்டை சுற்றி வைத்துக் கொள்கிறார். அப்ப இந்த நேரத்துல உஸ்மான் ரலியல்லாஹு என்ன செஞ்சிருந்தா போதும், ஆட்சியை விட்டு பதவி விட்டு விலகி இருந்தால் போதும், அவங்க என்ன செஞ்சிடலாம், அவருடைய உயிரை காப்பாற்றி இருக்கலாம், ஒரு பெரும் குழப்பத்தை அவர்கள் தவிர்த்து இருக்கலாம். ஆனா அவர்கள் செய்யவில்லை. என்ன காரணம்? மாஷா அல்லாஹ், அது ரசூலுல்லாஹ் அப்படியே முன்னறிவிப்பு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, யா உஸ்மான் இன்னஹு லஅன்னல்லாஹு யுகம்மிசுக கமீசன். உஸ்மான, உமக்கு அல்லாஹ் ஒரு ஆடையை அணிவிக்க இருக்கிறான். ஆடை என்பது என்னது? ஆட்சி. ரசூலுல்லாஹ் முன்னறிவிப்பு செய்றாங்க, உமக்கு அல்லாஹ் ஒரு ஆடையை அணிவிக்க இருக்கிறான். ஃபைன் அராதுக அலா ஹல்இஹி ஃபலா தஹ்னஉ லஹும். உன்னிடமிருந்து அந்த ஆடையை கலட்டுவதற்கு அவர்கள் முயற்சித்தார்கள், ஆனால் அவர்களுக்காக நீங்க அந்த ஆடையை கலட்டிடாதீங்கன்னு சொல்றாங்க. இந்த ஆடை என்பது ஆட்சியில் எப்படி கண்டுபிடிச்சீங்க? இது திரும்பி இதுல வரக்கூடிய ஹதீஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவரை அவர்கள் சுற்றி வளைத்து முற்றுகையிட்ட போது அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு முக்கியமான ஒரு சஹாபிகளோடு அவரிடத்துல என்ன செய்றாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு ஆலோசனை நடத்துறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு சொல்றாங்க, இவங்க என்ன செய்றாங்க, நான் இருக்கக்கூடிய என்னுடைய வீட்டை சுற்றி வைத்துக் கொண்டு அவங்க என்கிட்ட சில நிபந்தனைகள் சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, நான் ஆட்சியை விட்டு விலகினால் அவர்கள் என்னை விடுவதாக சொல்லுகிறார்கள். அப்படி நான் ஆட்சியிலிருந்து நான் பதவி இறங்கல சொன்னா என்னை அவர்கள் கொள்வதாக சொல்லுகிறார்கள். இதுக்கு நான் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யார்கிட்ட கேட்கிறாங்க? இப்னு உமர் ரலியல்லாஹு ஆலோசனை கேட்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு இந்த காலத்துல யாரும் கிடையாது, மத்திய சஹாபாக்களுக்கு கிடையாது. அவங்களா என்ன செய்றாங்க, வெளிநாடுகள் இருந்து வெளியூர்ல இருந்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப இந்த நேரத்தில் அவன்கிட்ட கேட்கும் போது அவர் சொல்லுகிறார், அத்துராக்க முகல்லதன் ஃபி துன்யா, நீங்க பதவி விளங்கி அவங்களும் உங்களை விட்டுட்டாங்கன்னா நீங்க என்ன உடனே ஜன்னத்தை வந்தா அல்லது அவங்களுக்கு தான் சொர்க்கம் நரகமும் அவங்களுடைய உடமையில அவகாசம் இருக்கக்கூடிய விஷயமா? அதுவும் இல்லை. அப்புறம் என்ன சொல்றாங்க, ஒருவேளை அவங்க உங்களை கொண்டுட்டாங்கன்னா அதுக்காக உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா? ஒண்ணுமே இல்ல. பிறகு சொல்றாங்க, அரைத்த துஸன்ன ஹாதி சுன்னா ஃபில் இஸ்லாமி குல்லமா சகித கௌன் அலா அமீர் خلعوه ولا تخلق கமீசன் கம்ம சக்கல்லாஹு. என்ன சொல்றாங்க இப்னு உமர் அவர்கள், இந்த ஒரு வழிமுறையை நீங்க மார்க்கத்தில் உருவாக்காதீங்க. இந்த வழிமுறை ஒவ்வொரு கூட்டத்தாரும் அவங்களுக்கு பிடிக்காதவர்கள் என்று தலைவர் வரும்போது பதவி விடவு என்று சொல்லுவாங்க, கிளர்ச்சி செய்வாங்க. அப்ப அதற்கான ஒரு வழிமுறை நீங்க என்ன செய்யாதீங்க, சமூக மார்க்கத்தில் உருவாக்காதீங்க என்று சொல்லிவிட்டு இப்னு உமர் அவர்கள் ரசூலுல்லாஹ் சொன்ன அதே வாசகத்தை சொல்றாங்க, அல்லாஹ் உங்களுக்கு ஒரு ஆடை அணிவித்திருக்கிறான், அந்த ஆடையை நீங்க என்ன செய்யாதீங்க, யாருக்காண்டி கலட்டாதீங்க அப்படி என்ன செய்றாங்க. அவர் அவருடைய ஆலோசனை சொல்றாங்க. பாருங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சி அதிகாரம் என்பது இவருக்கு ஒப்படைக்கப்படும் என்பதை முன்னறிவிப்பா சொல்லுகிறார்கள். அந்த முன்னறிவிப்பின் அடிப்படையில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியில் இருக்கிறாங்க, அதனால அவர் எதிர்க்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல
ஒரு சஹாபி என்ன செய்யணும், சஹாபாக்கள் அவருடைய கண்ணியத்தோடு நம்ம வைத்து பார்க்கணும். அதை பார்க்க தெரியாதவங்க ஹவாரிஜிகள். அப்ப அந்த அடிப்படையில் என்ன செய்றாங்க, அவங்க உஸ்மான் இடத்துல முரண்படுகிறார்கள், மோதுகிறார்கள். அவர்கள் பதவி வெறி பிடித்த பதவிக்காண்டி சில அந்த இடத்துல அதை பற்றி கொண்டு இருக்கவில்லை என்பதை நம்ம புரிந்து கொள்வோம். இது அல்லாஹ்வின் வழிகாட்டுதல் மார்க்கம் என்கிற காரணத்தில் வந்து அவங்க செஞ்சாங்க இருந்தாங்க. அப்ப இதற்கு பின்னரும் என்ன செஞ்சாங்க, அவங்க உஸ்மான் அவர்களை கொலை செய்தார்கள். குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிற நேரத்தில் அவர்கள் என்ன செஞ்சாங்க, சுற்றி வளைத்து கொலை செய்து அவர் ஓதிக்கொண்டிருக்கின்ற குர்ஆனிலே அவருடைய இரத்தக்கரை படுகின்ற அளவிற்கு மிக கொடூரமான கைமத்தனமான காரியத்தை எந்த அளவிற்கு என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதருடைய நாவினால் சொர்க்கத்துக்குரியவர் என்று நன்மாராயம் சொல்லப்பட்டவர் யாரு? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காண்டி தன்னுடைய பெருந்திரளான செல்வத்தை வாரி வாரி எடுத்தவர். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, பத்ர் போர்க்களத்திற்கோ உஹது போர்க்களத்திற்கோ அவர் செய்த உதவிக்கு அப்படின்னு சொன்னாங்க, மா லர்ர உஸ்மான் மா ஃபஅல பாதா. இதற்கு பிறகு உஸ்மான் என்ன செஞ்சாலும் அல்லாஹ்விடத்தில் அவருக்கு கிடையாது, என்ன கிடையாது, குற்றமோ கேள்வி கணக்கு கிடையாது அப்படின்னு அல்லாஹ்வின் தூதருடைய நாவினால் சிறப்பிக்கப்பட்டவர், சொர்க்கவாசி என்று சொல்லப்பட்டவர். அப்படிப்பட்டவங்களை என்ன செய்றாங்க, இவங்களுடைய அறியாமையின் காரணமாக அல்லது அநியாயமான இவருடைய முடிவின் காரணமாக இவங்க கொன்று கொலை செய்யறாங்க. இந்த கொலை எப்படிப்பட்ட கொலை என்று சொன்னால், மிகப்பெரிய அக்கிரமம். ஒரு சொர்க்கவாசியா இருந்து கொண்டிருக்கிற சஹாபியை இவர்கள் கொலை செய்து என்ன செய்றாங்க, எதை தேடிக்கொள்றாங்க, நரகத்தை தேடிக்கொள்கிறார். ஆனா அந்த மடையர்கள் இந்த கொலைக்கு நியாயமாக வைத்த வாதம் என்ன, நாங்க என்ன செய்யறோம், அக்குக்காண்டி சத்தியத்திற்காக இல்லை கொண்டிருக்கிறோம், சத்தியத்தை நிலைநாட்ட நாங்க நினைக்கிறோம் முயற்சிக்கிறோம் என்று நினைச்சாங்க. அந்த ஹவாரிஜி கூட்டம் சொன்னார். இதோட நின்று இல்ல. இதுக்கப்புறம் யாரு ஆட்சிக்கு வராங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு. அலி ரலியல்லாஹு அன்ஹு எதிர்த்து யாருதான் நினைச்சாங்க, களமாடுறாங்க, இதே ஹவாரிஜிகள் தான். இந்த ஹவாரிஜி இடத்துல நடந்த ஒரு பெரிய நிகழ்வு தான் நஹர்வான் என்கிற ஒரு போர். இவர்களிடத்துல இருந்தாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு இவர்களை எதிர்த்து போயிட்டாங்க. அதற்கு பிறகு இந்த போர்ல அவங்க தோற்கடிக்கப்பட்டாங்க. யாரு, ஹவாரிஜிகள். அப்படி தோற்கடிக்கப்பட்டு அவங்க என்ன செய்றாங்க, ஒரு இடத்துல இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஹரூரா என்கிற ஒரு பகுதியில அந்த இடத்துல இருந்து கொண்டிருக்கும் போது அவங்க என்ன செய்றாங்க, பேச்சுவார்த்தைக்கு வேண்டி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சென்றாங்க. அவங்கள்ட்ட விவாதம் செஞ்சாங்க. அதை நினைச்சாங்க, அவர்களை ஏறத்தாழ 6000 பேர் கொண்டு இருக்கக்கூடிய இடத்துல 4000 பேர் என்ன செஞ்சாங்க, சத்தியத்தின் பக்கம் அவர் அழைத்து வந்தார் என்கிற செய்தி இருக்கிறது. அவர் நீண்ட நெடிய சம்பவம். அதை நான் ஒரு தனி உரையாக பேசியிருக்கிறேன், வரலாற்றை திருத்திய ஒரு விவாதம் என்று பேர்ல. அது அந்த உரையில முழுக்க முழுக்க என்ன வாதங்களை அவர்கள் சொன்னார்கள், அதற்கு என்ன பதிலை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க என்பதை மட்டும் என்ன செஞ்சிருப்போம், சொல்லியிருப்போம். அதுல நமக்கு பிரதானமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த உரையை அந்த விவாதத்துக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு செல்லும் போது சொல்லுவாங்க, சென்று விட்டு அவங்கள்ட்ட சொல்லுவாங்க, அனமின் இந்த அஸ்ஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அல்லாஹ்வின் தோழர்களிடமிருந்து வருகிறேன். அதே போன்று அல்லாஹ்வின் தூதருடைய மருமகனாகிய முஸ்லிம்களுடைய கலீஃபாவாகிய அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிருந்து வருகிறேன். வமா ஃபீக பஹர் மின் அஸ்ஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களில் அல்லாஹ்வின் தூதருடைய தோழர்களின் கூட்டத்திலிருந்து ஒருவர் கூட இல்லை. இதெல்லாம் நம்ம வந்து ஹைலைட் பண்ணி புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, நம்ம யாரும் நினைச்ச கூடாது, ஹவாரிஜின்னு சொன்னா அது எந்த காலத்துல தோன்றியது, இந்த காலத்துல தோன்றியது சஹாபாக்களுடைய காலத்துல தோன்றியது. அப்ப அந்த கூட்டத்துல யார் இருந்திருப்பாங்க, யார் தான் இருந்திருப்பாங்க, சஹாபாக்கள் தான் இருந்திருப்பாங்கன்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. சஹாபாக்கள் யார் நினைச்சல, ஹவாரிஜா கிடையாது. ஹவாரிஜிகள் என்பவர்கள் புதுமைவாதிகள், அதாவது அல்லாஹ்வின் தூதருடைய காலகட்டத்திற்கு பேர் இஸ்லாத்தை ஏற்றவர். ஏன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சி 2 ஆண்டு காலம், உமர் ரலியல்லாஹு ஆட்சி 12 ஆண்டு காலம், 10 ஆண்டு காலம், உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி 12 ஆண்டு காலம். இத்தனை ஆண்டுகள் கழித்து உருவான கூட்டம் தான் ஹவாரிஜிகள் என்கிற கூட்டம். அது ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்திற்கு பிறகு இஸ்லாத்தை தழுவியவர்கள். அந்த காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்தவர்கள் தான் ஹவாரிஜிகளா உருவெடுத்தார்களே தவிர யாரு ஹவாரிஜிகள் அல்ல, சஹாபாக்கள் அல்ல. சஹாபாக்கள் யாருமே இல்லை இந்த ஹவாரிஜ் என்கிற கோட்பாடின் பக்கம் செல்லல. இப்ப இவர்கள் என்ன வாதத்தின் அடிப்படையில் எப்படி செஞ்சாங்க அப்படின்னா, அவங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில தஹ்கீம் பி கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை வைத்துக் கொண்டு தீர்ப்பளிக்கிறோம். இது அவங்களுடைய வாதம். அப்படின்னா இனி ஹுக்ம இல்லா இல்லா, ஆட்சி அதிகாரம் என்பது அல்லாஹ் ஒருவனுக்கு தான். குர்ஆன் வசனம் இது. வேற யாரும் என்ன செய்யக்கூடாது,
ஆட்சி அதிகாரத்திற்கு உரிமை உள்ளவர்கள் அல்ல. மனிதர்கள் தங்களுடைய விஷயத்திற்கு என்ன செய்யக்கூடாது, தீர்ப்பு சொல்லக்கூடாது. தீர்ப்பு யாரும் சொல்லணும், அல்லாஹ் சொல்லணும், ரசூலுல்லாஹி சொல்லணும். வேற யார் தீர்ப்பு சொன்னா அந்த தீர்ப்பு என்ன செய்யாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. இதுதான் அவருடைய வாதம். இந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில இந்த ஹவாரிஜிகள் என்கிற கூட்டம் முஸ்லிம்களை காஃபிராக்கினார்கள். என்ன செஞ்சாங்க, அவங்க முஸ்லிம்களை காஃபிராக்கினார்கள். அதே போன்று முஸ்லிம் ஆட்சிக்கு எதிராக அவர்கள் கிளர்ச்சி செய்தார்கள். முஸ்லிம் ஆட்சியாளர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தார்கள். இவர்களை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யக்துல் அஹ்லல் இஸ்லாமி வ யதஊன அஹ்லல் அவ்சான். இவர்கள் முஸ்லிம்களை கொலை செய்வார்கள், சிலை வணங்கிகளை விட்டு விடுவார். சிலை வணங்கிகளை விட்டுருவாங்க. இப்ப நீங்க பார்க்கலாம், இந்த ஹவாரிஜிய இன்றைக்கு ஹவாரிஜிகள் இருக்கிறாங்களா, ஊர்ல ஹவாரிஜி இருக்காங்களா, உங்க கூட இருக்கிறாங்களா? ஹவாரிஜி ஜமாத் இருக்கா? சரி, அவர்கள் ஜமாத்தா இல்லை, இந்த கொள்கையுடையவர்களா உலகம் பூராகவே இருந்து கொண்டிருக்கிறார். அந்த கொள்கையுடையவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த சித்தாந்தத்தை இதே அடிப்படையில் ஏற்றுக்கொண்டு அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க. எதை ஆரம்ப கால ஹவாரிஜிகள் என்ன சித்தாந்தத்தை கோட்பாடை பின்பற்றினார்களோ அதே அடிப்படையில் செய்றாங்க. அவர்கள் இன்றைக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய சமூகத்தை என்ன செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, எப்போதுமே அவர்கள் குற்றவாளி கூண்டில் நிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எதிராக அவர்கள் போர் தொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்தார்கள், அலி ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்தார்கள். அது மட்டுமல்ல, ஆட்சியாளர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தார்கள். இவர்கள் அனைவருமே எனது இந்த ஹவாரிஜிகள் வழிகாட்டுகள் என்பதில அஹ்லுஸ் சுன்னஹ்வுடைய அறிஞர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. காரணம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்தை பற்றி அப்படியான எச்சரிக்கையிலே செஞ்சாங்க. சொன்னாங்க, யஹ்ருஜு ஃபீக்கும் கௌமுன், உங்களின் ஒரு சமுதாயம் வெளியாகும், உங்கள ஒரு கூட்டம் தோன்றுவார்கள். தஹ்கிரூன ஸலாத்தக்கும் மா ஸலாத்தி, உங்களுடைய தொழுகை அவர்களுடைய தொழுகையோடு ஒப்பிடும்போது ரொம்ப அற்பமா நீங்க காண்பீங்க. வசியாமக்கும் மா சியாமி, உங்களுடைய நோன்பு அவங்களுடைய நோன்பு ஒப்பிடும்போது அது ரொம்ப அற்பமானதா இருக்கும். அமலுக்கும் அமலியும், உங்களுடைய அமலுக்கு அவருடைய அமலோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப அற்பமானதா இருக்கும். யக்ரஊனல் குர்ஆன லா யுஜாவிசு ஹனாஜிரஹும், அவர் குர்ஆனை ஓதுவார்கள், ஆனால் அது அவர்களுடைய தொண்டைக்குரிய கடந்து செல்லாது. இப்படி சொல்லிட்டு சொன்னாங்க, யம்ருகுன மின தீனி கமா யம்ருக்கு ஸாமு மின ரபியா, வேட்டை பிராணியின் உடலிலிருந்து அதன் மீது ஏவப்படுகிற அம்பு எப்படி பாய்ந்து வெளியே வருகிறதோ அதுபோல் இவர்கள் என்ன செய்வாங்க, மார்க்கத்தை விட்டு வெளியேறி செல்வார்கள். சொல்றாங்க, அந்த அம்புடைய ஓரத்தில் எதுவுமே நீங்க பார்க்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு செய்வது வேகமா கடந்து செல்லும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படி உள்ள ஒரு கூட்டம் உங்களுடைய சமுதாயத்தில் செய்வாங்க தோன்ற இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அந்த கூட்டம் தான் யாரு, ஹவாரிஜிகள். ஏன்னா அவங்க இஸ்லாமிய மார்க்கத்தை பரப்புரை செய்வார்கள், பிரச்சாரம் செய்வார்கள், வாதிடுவார்கள். ஆனால் இந்த மார்க்கத்திற்கு முரணான விஷயங்களை, மார்க்கம் நமக்கு தடுத்திருக்கின்றவற்றை அவர்கள் என்ன செய்வாங்க, செய்வாங்க. இமாம் ஆஜூரி அவர்கள் என்ன சொல்றாங்க, தன்னுடைய ஷரியா என்கிற கிதாபில் சொல்றாங்க, فلا ينبغي لمن راى اجتهاد خارجي قد خرج على امام عادل كان الامام ام فاجرا فخرج وجمع جماعه وسن سيفه واستهل قتال المسلمين فلا ينبغي له ان يغتر بقراءه القران. யார் ஒருவர் ஒரு ஆட்சியாளருக்கு எதிராக, அந்த ஆட்சியாளர் நல்லவரா இருந்தாலும் சரி கெட்டவரா இருந்தாலும் சரி, இது அஹ்லுஸ் சுன்னஹ்வுடைய அடிப்படை. அதனால்தான் இமாம் மாஜி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, சொல்றாங்க, ஆட்சியாளர் நல்லவரா இருந்தாலும் கெட்டவரா இருந்தாலும் அவருக்கு எதிராக ஒரு ஹாரிஜி, அதாவது கிளர்ச்சியாளராக இருந்து கொண்டிருக்கிற ஹவாரிஜி சித்தாந்தத்தை ஒருவன் அவன் எதிர்த்து அவருக்கு எதிராக இஜ்திஹாத் செய்து அவன் புறப்பட்டு செல்கிறான் சொன்னா, அவருக்கு எதிராக அவன் வாழ எழுதுகிறான், போர் புரிகிறான் சொன்னால், அவன் முஸ்லிம்களை கொலை செய்வதை அலாலாக்குகிறான் சொன்னால், எந்த ஒரு முஸ்லிமும் அவன் குர்ஆன் ஓதுவதை கண்டு, வலா பிதூல் கியாமி ஃபிஸ்ஸலா, நீண்ட நேரம் நின்று தொழுவதை கண்டு, வலா பிதவாம் சியாமி, அவன் அடிக்கடி அதிகமாக நோன்பு நோக்கிறான் என்பதை கண்டு, வலா பிஹுஸ்னி அல்ஃபாதி ஃபில் இல்மி, அழகான வார்த்தைகளை அவன் பேசுகிறான் என்கிற அந்த வார்த்தைகளை கண்டு யாரும் ஏமாந்து விடாதீர்கள். இத கான மதுஹபு மதுஹபுல் ஹவாரிஜ், அவனுடைய வழிமுறை ஹவாரிஜின் வழிமுறையா இருந்தான். இதெல்லாம் என்னது, இதெல்லாம் வெளி வேஷம், ஏமாற்றுதல் என்பதை சொல்றாங்க. இமாம் அவர்கள் அழகா சொல்லி காட்டுறாங்க. ஏன், அதற்கு என்ன சான்று அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேற்கூறிய ஹதீஸ் தான் சான்று. ரசூலுல்லாஹி சொன்னாங்க,
கடைசி காலத்தில் ஒரு கூட்டம் தோன்றுவார்கள். யார் அவங்க? அஹதாசுல் அஸ்னாவி, இளம் வயதுடையவர்களாக இருப்பார்கள். சுஃபாவுல் அஸ்னாவி, அறிவு குறைந்தவர்களாக இருப்பார்கள். யகூலுன மின் கைரி கௌலில் பரியா, உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களில் ஆகச் சிறந்த சொற்களை சொல்வார்கள். லா யுஜாவிஸ் ஈமானும் அனாஜிரும், அவருடைய தொண்டை குழி, அவருடைய ஈமான் அவருடைய தொண்டை குழி கடக்காது. எம்ருக்குல மின தீனி தீனி கமா எம்ருக்கு சஹம் மின ரம்யா, வேட்டை பிராணியின் உடலிலிருந்து அதன் மீது வீசப்படுகிற அம்பு எப்படி வெளியேறிச்சிடுமோ அது போன்று அவருடைய உடலிலிருந்து அந்த அம்பு வெளியேறும். ஃபைனமா லகீதுமுஹும் ஃபக்துலுஹும், அவர்களை நீங்கள் எங்கே கண்டாலும் கொல்லுங்கள். ஃபைன்ன ஃபி கத்லிஹிம் அஜ்ரன் லிமன் கத்லஹும் யௌமுல் கியாமா, யார் அவங்களை கொலை செய்றாங்களோ அவங்களுக்கு மறுமையினால் அல்லாஹ்வுக்கு கூலி. அது சொன்னாங்க. இது வந்து யாரை பத்தி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? கவாரிஜிகளை பத்தி சொன்னாங்க. இந்த செய்தி சஹீஹ் புகாரில 6930 என்கிற எண்ணில் பதிவு செய்யப்பட்டது. இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? மிக தெளிவா சொல்றாங்க. இப்ப கொலை செய்ய சொன்னது யாருக்காண்டி? யாருக்கு சொன்னாங்க? ஆட்சியாளர். அதனால ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப நாளைக்கு நம்மள என்ன செய்யறோம்? கவாரிஜிகளை பிடிச்சி போட்டு தள்ளிடணும் அப்படின்னு யாரும் என்ன செய்யாதீங்க, நீங்க எதை வச்சிடாதீங்க. நவதுபில்லா, அல்லாஹ் வந்து நம்மளை காப்பாற்றணும். சரிங்களா? அப்படி போனா நம்ம தான் கவாரிஜி. அப்படி போனா யாராயிடும்? நம்ம கவாரிஜா மாறிடும். இங்க கவாரிஜிகளை கொலை செய்வது யாருக்கான கடமை? அரசு சொன்னாங்க, ஆட்சியாளர்களுக்கானதான் சொல்றாங்க. சரிங்களா? ஏன்னா அவர்களால் விதைக்கப்படுகிற ஃபித்னா சமுதாயத்தில் மிகப்பெரிய குழப்பத்தை உண்டாக்கக்கூடிய ஃபித்னா. அதனால அந்த அல் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கா, அல் ஃபித்னத்து அஷத்து மினல் கத்ல், ஃபித்னா குழப்பம், கொலை விடக்கூடியது. அங்க ஷிர்க் என்பதை பற்றி தான் அந்த வசனம் சொல்லப்படுது என்றாலும் அவருடைய அந்த வாசகம் என்ன சொல்லுது? குழப்பம் என்ன செய்து கொலை விடக்கூடியது. அப்ப அது போன்ற குழப்பங்கள் நேராம இருக்குன்னு சொன்னா அதற்காக என்ன செய்யணும்? கொலை செய்யலாம் என்பதுதான் இந்த சம்பவத்துடைய, இந்த செய்தியுடைய சாராம்சம். அப்ப இதற்கான காரணம் என்ன சொன்னா, இந்த ஹவாரிஜிகள் என்கிற கூட்டம் இஸ்லாமிய ஆட்சியை தகர்த்தார்கள். இதற்கு பின்புலமாக இருக்கின்ற காரணம் எப்படி வந்து நம்ம ஷியாக்கள் உருவானதற்கான காரணம் யார சொன்னோம்? யாரு? யூதன். அதே போன்றுதான் ஹவாரிஜிகளுடைய வேர்களை தேடி செல்லுகிற போது அவர்களும் யூதனால் உருவாக்கப்பட்ட சித்தாந்தம். ஹவாரிஜ் எங்கிருந்து உருவானா? நமக்கு வந்து ஹவாரிஜ் என்கிற நபருக்கு அந்த கோட்பாடுக்கு ஒரு தனிநபரை அடையாளப்படுத்த முடியாது. இவனால் ஹவாரிஜிசம் தோற்றுவிக்கப்பட்டது. எப்படி வந்து அப்துல்லா இப்னு சபால இந்த ஷியாயிசம் தோற்றுவிக்கப்பட்டது என்று சொல்லுகிறோமோ, ஜஹம் பின் சஃப்வானால் ஜஹமியா என்கிற கோட்பாடு தோற்றுவிக்கப்பட்டது என்று சொல்லுகிறோமோ, வாசில் பின் அத்தா என்பவரால் முத்தசிலா என்கிற கோட்பாடு தோற்றுவிக்கப்பட்டது என்று சொல்லுவோமோ, அது மாதிரி நம்ம செய்ய முடியாது. ஒரு நபரை அடையாளப்படுத்தி என்ன செய்ய முடியாது. இவர்களால் தான் ஹவாரிய கோட்பாடுகள் தோற்றுவிக்கப்பட்டதுன்னு சொல்ல முடியாது. ஆனா இதற்கான வேறுகளை தேடி சென்றால் அதுவும் சென்றடைவது யாருக்கு? இதுல யூதர்களிடத்துல. அது மட்டும் தெளிவா இருக்கு. அப்ப இந்த சமூகத்தில் இது போன்ற கொள்கை குழப்பங்களை, ஃபித்னாக்களை விளைவிக்க வேண்டும் என்பதற்காண்டி சதித்திட்டத்தின் அடிப்படையில உருவான ஒரு கூட்டம் தான் யாரு? ஹவாரிஜ். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ அவருடைய ஆபத்து என்ன? மிகப்பெரிய ஆபத்து. ஒன்று பெற்றிருக்கிற இஸ்லாமிய சமுதாயத்தில குழப்பத்தை விளைவித்து அந்த சமுதாயத்தை துண்டாட வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதலை இவர்கள் தோற்றுவித்தார்கள். ஏனென்றால் இஸ்லாமிய சமூகம் பாதுகாப்பாக நல்ல முறையில் இருக்குன்னு சொன்னா அவங்க செய்யணும், அவங்களுக்கு ஒரு தலைமை இருக்கணும். அந்த தலைமைக்கு கட்டுப்பட்டு அவங்க இருக்கணும். அந்த தலைவரிடத்துல சில முரண்பாடான விஷயங்களை கண்டாலும் கூட அவர்களுக்கு எதிராக என்ன செய்யக்கூடாது? கிளர்ச்சி செய்யக்கூடாது என்பதுதான் ரசூலுல்லாஹ் நமக்கு காட்டி தந்திருக்கிற வழி. எந்த அளவுக்கு சொன்னா, உங்களுக்கு ஒரு தலைவர்கள் தோன்றுவாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன செய்திதான். ஒரு காலத்துல உங்களுக்கு அமீர்கள் வருவாங்க. அவங்களை நீங்க என்ன செய்வீங்க? வெறுப்பீங்க. அவங்கள்ட்ட சில விஷயம் உங்களுக்கு பிடிக்காததா இருக்கும். அப்போ சஹாபாக்கள் கேட்கிறான், அஃபலா ருனாபிதுஹும் பிஸைஃப், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, வாட்களை கூட நாங்கள் அவர்களை எதிர்கொள்ளலாமா அப்படின்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? லா மா அகாம் ஃபீக்கும் ஸலா, அவங்க உங்களுடைய சமூகத்திற்கு மத்தியிலே தொழுகை நிலைநாட்டி கொண்டிருக்கிற காலம் வரைக்கும் நீங்க செய்யக்கூடாது, அதற்கு எதிராக வாழ்ந்து கூடாது. அதே மாதிரி இன்னும் சில அறிவிப்புகள் வரும். நீங்க உங்களுடைய கடமையை நிறைவேற்றுங்க, உங்களுடைய தேவைகளை அல்லாஹ் இடத்துல கேளுங்க. அந்த தலைவர்களிடத்துல ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கான சீர்திருத்தத்தை கூட நீங்க அல்லாஹ்ட்ட கேளுங்க. என்ன செய்வாங்க? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்களே தவிர வேற என்ன செய்ய மாட்டாங்க? எதிர்த்து போராடுங்கள், புரட்சி செய்யுங்கள், கிளர்ச்சி செய்யுங்கள், ஆட்சியாளர்களை மாற்றுங்கன்னு சொல்லல. இதுதான்
இஸ்லாம் சொல்லுகின்ற அடிப்படை. ஆனால் இந்த அடிப்படைக்கு மாற்றமான சித்தாந்தத்தை உருவாக்கியவர் தான் யாரு? ஹவாரிஜிகள். அதுல உஸ்மான் ரலியல்லாஹு கொலையாக இருக்கட்டும், அலி ரலியல்லாஹு கொலையாக இருக்கட்டும், இந்த கொலைக்கெல்லாம் மூல காரணியா இருந்தவர்கள் யாரு? ஹவாரிஜிகள். நேரடியாகவே அவர்கள் களத்தில் இறங்கிதான் இந்த கயமத்தனத்தை செய்தார்கள் என்பது வரலாற்றில் மிக தெளிவான சான்றுகளோடு இருக்கக்கூடிய விஷயம். அப்ப இந்த குழப்பத்தை அவங்க செய்யறதுக்கான காரணம் என்ன? அவங்க என்ன செஞ்சாங்க? நாங்க இஸ்லாகத்தான் நாடுறோம் சொல்லி செஞ்சாங்க. சீர்திருத்தம் செய்யற பேர்ல தான் அவங்க இந்த குழப்பத்தை செஞ்சாங்க. இதே அடிப்படையில் இன்றைக்கு இந்த ஹவாரிஜிகள் தோற்றுவித்த அதே கோட்பாடுகளை உலகத்திலே கடைபிடித்து வாழக்கூடிய கூட்டங்களில் பிரதானமான ஒரு கூட்டம் தான் யாரு? இஹ்வானிய என்று சொல்லக்கூடிய இஹ்வானுல் முஸ்லிமீன், ஜமாத் இஹ்வானுல் முஸ்லிமீன் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இதை சொல்லும் போதும் சில நியாயவான்கள் வருவாங்க. இங்க போர் நடந்து கொண்டிருக்குது, அது நடந்து கொண்டிருக்கிறது, இஸ்லாமுக்கு பல விரோதிகள் இருந்து கொண்டிருக்கிறாங்க, நீங்க யாரை பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. யாரை பற்றி பேச வேண்டிய சூழ்நிலைகள் என்று, அதாவது யாரெல்லாம் வழிகேடுகளை சொன்னாங்களோ அவங்களை பத்தி நம்ம பேச வேண்டியிருக்கு. எல்லா நேரங்களையும் தான் பேசணும். சரிங்களா? நமக்கு எதிரிகள் வேற வெளியிலிருந்து இருக்கிறாங்க அப்படின்றதுனால உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய எதிரிகளை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அது சரியான வாதம் இல்லை. இல்ல இவங்களுடைய அநியாயங்கள் நம்ம கண்டு காணாம போனோம் அப்படின்றதும் சரியல்ல. அநியாயம் அநியாயம் தான், அது யார் செஞ்சாலும் சரி. அந்த அடிப்படையில இந்த இஹ்வானிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் இதே சித்தாந்தத்தை கொண்டவர்கள் தான் யாரு? ஹிஸ்புத் தஹ்ரீர் என்கிற அமைப்பு. ஏன்னா இவெல்லாம் ஒரே சமகாலத்தில் தோன்றிய அமைப்புகள். அதே போன்று ஜமாத்தே இஸ்லாமி 1941, 1952, 1934 அந்த காலகட்டத்தில் இஹ்வானுல் முஸ்லிமீன் இப்படி நினைக்கிறோம். எல்லாமே ஒரே சமகாலத்தில் தோன்றிய அமைப்பு. இதோடைய ரூட்டை நம்ம தேடி செல்லும் போது அங்கே ஒரு பெரிய ஆபத்துல தான் முடியுது. இதுவும் யூதர்களால் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு சித்தாந்தம். ஜமாலுதீன் அப்கானி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜமாலுதீன் அப்கானி என்பவர் இந்த இஸ்லாமிய இயக்கங்கள் என்று சொல்லக்கூடிய இவங்களுக்கு தான் இஸ்லாமிய இயக்கங்கள், அதாவது மூவ்மெண்ட், இஸ்லாமிக் மூவ்மெண்ட்ஸ் சொல்லுவாங்க, அந்த மூவ்மெண்ட்டுக்கு முன்னோடியா இருந்தவர். அவரை பத்தி படிச்சோம் சொன்னா அவர் ஆப்கானிஸ்தான் சேர்ந்தவரே கிடையாது. அவருடைய பூர்வீகம்னா ஈரான். அவர் ஈரானி ஷியா. ஆனா அவர் என்ன செய்யறாரு? ஒவ்வொரு ஊருக்கா சென்று தன்னை அந்த நாட்டவராக அந்த ஊரவராக பிரபலப்படுத்திக் கொள்வார் தக்கியா கொள்கையின் அடிப்படையில். அப்படி இருந்து அவர் செய்வாரு முஸ்லிம் யுனைட்டியை பற்றி, முஸ்லிம்கள் ஒற்றுமையாவதை பற்றி, ஒரு தலைமையில் அணிதருவதை பற்றி பேசுவார். அப்படி பிரச்சாரம் செய்த அந்த பிரச்சாரத்துடைய தாக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த அமைப்புகள் எல்லாம் தோன்றுகிறது. இவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க? அதே கோட்பாடின் அடிப்படையில ஒன்று சேர்த்தவர்கள். சரி, இவங்க என்ன பிரச்சாரமா முன்வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, முஸ்லிம் சமுதாயம் கொள்கையில் ஒன்றுபடுவதை பற்றி இவர்கள் பேச மாட்டாங்க. கொள்கையில் ஒன்றுபடுவதை பற்றி இவர்கள் பேச மாட்டார்கள். ஒற்றுமைன்னு சொன்னா முதல்ல எங்கிருந்து வரணும்? கொள்கையால் ஒன்றுபடணும். ஆனா இவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, கொள்கை எல்லாம் பிரதானம் அல்ல, முதல்ல நாம் என்ன செய்வோம்? எல்லாருமா சேர்ந்து இஸ்லாமிய ஆட்சியை உருவாக்குவோம். என்ன நம்முடைய அஜெண்டா என்ன? இஸ்லாமிய ஆட்சி உருவாக்கும். இஸ்லாமிய ஆட்சி உருவாக்கிட்டா எல்லாமே சரியா போயிடும். எல்லாமே சரியாயிடும். இன்னைக்கு பாலஸ்தீன் பிரச்சனையா தீர்வு வந்துடும், செஸ்னியா பிரச்சனையா தீர்வு வந்துடும், ஆப்கானிஸ்தான் பிரச்சனையா தீர்வு வந்துடும். அப்படி என்ன செய்யறாங்க? வந்துரும் சொல்லிட்டு அவங்க செய்யறாங்க. அவங்க அமைப்பு உருவாக்குனதற்கு அப்புறம் ஒரு பலஸ்தீனா இருந்தது, இன்றைக்கு என்னது? முஸ்லிமுடைய பிரச்சனைகளின் நாடுகள் பெருகி கொண்டே இருக்கு. ஈராக்கு, சிரியா, ஜோர்டன், யமன் அப்படின்னு சொல்லி பிரச்சனைகள் பெருக்கெடுத்துக் கொண்டுதான் இருக்கே தவிர குறைந்த பாடில்லை. ஏன்னா இவங்களுடைய விஷமத்தனம் ஹவாரிஜிகளுடைய அதே கோட்பாடு அடிப்படையாக கொண்டது. இவங்க யாரை எதிர்க்கிறாங்க? முஸ்லிம்களையும் காஃபிர்களையுமா? இல்ல, இவர்கள் முஸ்லிம்களை தான் எதிர்க்கிறார். ஹவாரிஜியுடைய பண்பு என்ன? முஸ்லிம்களை கொலை செய்வார்கள், நியமிப்பாளர்களை விட்டு விடுவார்கள். அதே அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த இஹ்வானி அமைப்புகள் செயல்படுது. இஹ்வானிசம் என்பது இந்த ஜமாத்துல் இஹ்வான் என்று சொல்லக்கூடிய இஹ்வானுல் முஸ்லிமீன் என்கிற அந்த அமைப்பை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டா ஹசன் பன்னா என்று சொல்லக்கூடிய அவர் ஒரு சூஃபி தரீக்காவாதியா இருந்தவர். அவருடைய நம்பிக்கை என்ன? சூஃபி தரீக்காவாதி. எந்த அளவுக்கு சொன்னா, அவரை பற்றி சொன்ன அவருடைய குறிப்பேடுகள்ல
அவர் சொல்லக்கூடிய செய்தி என்ன சொன்னா, அவர் ஒரு தர்காவிற்கு என்ன செய்வாங்க, பல கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய தர்காவுக்கு ஒரு வழியோடைய தர்கா அடக்கத்தலம், அதற்கு என்ன செய்வார், கால்நடையா செருப்பு கூட அணியாம நடந்து செல்வார். அதே போன்று மௌலிதுகள்ல அவர் என்ன செய்வாரு, வளமையா பங்கெடுக்கக்கூடியவராக இருந்தார். இப்படி அவரை பற்றி சொல்லக்கூடிய செய்திகள். இதன் அடிப்படையில ஒரு சூஃபி தரிகாவாதியா இருந்தவர் தான் இந்த இஹ்வானுல் முஸ்லிமீன் என்கிற அமைப்பை தோற்றுவித்தவர். முதல் அமைப்பை உருவாக்கிய தலைவர் அவர் தான். அவருடைய கொள்கை இது போன்று ஒரு வழிகட்ட கொள்கை. அதற்கப்புறம் இவங்க என்ன செய்றாங்க, என்ன பிரச்சாரம் பண்றாங்க அப்படின்னா, இஸ்லாமிய ஆட்சி உருவாக்கும். ஏன்னா இந்த உலகத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி எதுவுமே இல்ல, சரியான ஆட்சி அல்ல. இந்த நாட்டுல எல்லாமே யாரு, ஜாஹிலியத்தா இருந்து கொண்டிருக்கிறது. ஜாஹிலியத்துடைய அமைப்பில், அதாவது அறியாமை கால அதே அந்த அடிப்படையில் தான் இன்றைய சமூகங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அதற்கு மாற்றான ஒரு சமுதாயத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்பதுதான் நம்முடைய லட்சியம், இலக்கு என்று பேசுறாங்க. அவங்க பரப்புரை மேற்கொள்றாங்க. அப்படி பரப்புரை மேற்கொண்டு அவர்கள் உருவாக்கிய ஒரு அமைப்பு தான் இஹ்வானுல் முஸ்லிமீன். அதனாலதான் அதே கொள்கையை இந்தியாவில் பாத்தீங்கன்னு சொன்னா ஜமாத் இஸ்லாமி சொல்லுவாங்க. அபுல் அலா மௌதூதி என்பவரால் தான் ஜமாத் இஸ்லாமி 1941 உருவாக்கப்படுது. 1952 அல்லது 53 கால வாக்குல தக்யுதீன் நபஹானி என்று சொல்லக்கூடிய ஒருவரால் ஹிஸ்புத் தஹ்ரீர் என்கிற அமைப்பு உருவாக்கப்படும். இது எல்லாமே ஒரே ஐடியாலஜி கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு. இந்த அமைப்புக்கான சோர்ஸ் என்னன்னு சொன்னா, யாரோட சோர்ஸ், ஹவாரிஜிகள் தான் சோர்ஸ். அவங்கள்ட்ட தான் இன்ஸ்பயர் ஆகுறாங்க. அந்த அடிப்படையில் என்ன சொன்னா, அலி ரலியல்லாஹுவுக்கு எதிராக ஹவாரிஜிகள் எடுத்து வைத்த வாதம் என்ன, இனில் ஹுக்கும இல்லா லில்லாஹ், ஆட்சி அதிகாரம் என்பது அல்லாஹ்வுக்கு தவிர வேற யாருக்கும் கிடையாது. இந்த இஹ்வானுல் முஸ்லிமீன் என்கிற அமைப்பும் ஜமாத் இஸ்லாமி என்கிற அமைப்பும் ஹிஸ்புத் தஹ்ரீர் என்கிற அமைப்பும் ஒரே காலகட்டத்தில் தோன்றியது. எல்லாருடைய ஐடியாலஜி என்ன, ஒன்னே ஒண்ணுதான். என்ன குறிக்கோள் அவங்களுக்கு, உலகத்துல இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வரணும். ஏறத்தாழ இந்த அமைப்புகள் எல்லாம் உருவாகி 100 வருடங்கள் 70 80 100 வருடங்கள் ஆயிருக்கு இல்லையா. இது வரைக்கும் எங்க இஸ்லாமிய ஆட்சி கொண்டது இல்லை. ஆனா எல்லா இடத்துலயும் அவங்க குழப்பத்தை மட்டும் ஏற்படுத்தி இருக்கிறாங்க. சரிங்களா. இப்ப அசல் பன்னா அவங்க பத்தி சொன்னோம் இல்லையா, அவருடைய கோட்பாடு, அவருடைய மஜ்மாத் ரசாயில் அப்படின்ற அவருடைய கடிதங்களுடைய தொகுப்பு, அந்த கடித தொகுப்புல இருந்து கொண்டிருக்கிற ஒரு செய்தியை பாருங்க. வஹாதல் இஸ்லாமுல்லதி யுமினு பிஹில் இஹ்வான் முஸ்லிமூன், இஹ்வான் முஸ்லிம்கள் ஈமான் கொள்ளக்கூடிய இஸ்லாம் என்பது
யஜலுல் ஹுக்குமத்த ருக்குனம் மின் அர்கானி, அதுல ஆட்சி என்பது இஸ்லாமுடைய அர்கான்களில் ஒன்று, ருக்குன்களில் ஒன்று, பிரதான அம்சங்களில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. மனித சமுதாயத்திற்கு பதிந்து கொண்டிருக்கிற முரண்பாடுகளை கலைந்து ஒன்று பார்த்து விவாதத்துடைய மக்சது இதுவா, நோக்கம் இதுவா? விவாதத்தை பத்தி அல்லா அப்படி சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்களா? தொழுதால் உங்களுக்கு மத்தியில் ஒற்றுமை உண்டாகும், நோன்பு வைத்தால் உங்களுக்கு மத்தியில் எனக்கும் உண்டாகும், ஹஜ் நிறைவேற்றினால் உங்களுக்கு மத்தியில் உள்ள பிரிவினைகள் நீங்கிடும், சக்காத் கொடுத்தா அப்படி எது சொன்னாங்களா? இதெல்லாம் எதற்காக நீங்க அல்லாஹ் சொன்னா? தக்வாவுக்கு. தக்வா தான் இந்த இபாதத்துக்கு பின்னால் இருந்து கொண்டிருக்கிற நோக்கம் என்று சொன்னா இவங்க அதை எப்படி உடைக்கிறாங்க புதுமையா? இது இவருடைய சித்தாந்தமாக இருந்து கொண்டிருக்கிற விஷயம். அதே போன்று ஹாக்கிமியத், ஆட்சி அதிகாரம் அல்லாஹ்வுக்கு, அது யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆட்சி அதிகாரம் அல்லாஹ்வுக்கு யாரும் மாற்று கருத்து சொல்லுவோமா? ஆனா இவங்க என்ன செய்றாங்க, அதை ஒரு தத்துவமா வைத்து அதற்கு அப்படி போராடுறாங்க. எப்படி அலி ரலியல்லாஹு முன்னால ஹவாரிஜி என்ன சொன்னாங்க, இனி ஹுக்ம இல்லா இல்லா, இதைத்தான் சொன்னாங்க, ஆட்சி அதிகாரம் என்பது அல்லாஹ்வுக்கு. அப்ப அதற்கு பதிலாக அலி ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க, கலிமத்து ஹக்கின் ஒலிதலையே பார்த்து சத்தியத்துடைய வார்த்தை அவங்க சொல்றாங்க. ஆனா எதனால சொல்றாங்க? அசத்தியத்திற்காக சொல்றாங்க. அதேதான் இந்த இஸ்லாமியருடைய கோட்பாடு. இவர்கள் சமூக ஒற்றுமை பேசுவார்கள், அக்கீதாவை பேச மாட்டார்கள். சொல்லப்போனா கொள்கை விஷயத்துல நீ யாராக இருந்துட்டு போ, அவருடைய நம்பிக்கை. கொள்கையில நீங்க சலஃபியா இருங்க, கலஃபியா இருங்க, சவாரிஜா இருங்க, முத்தசிலியா இருங்க, ஷியாவா கூட இருந்து போகணும். ஆனா நாங்க ஆட்சி உருவாக்கணும், அதுக்கு நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்க,
எங்களோட வந்தது. எப்படி இன்னைக்கு ஒரு டெமோக்ரஸி கண்ட்ரியில ஒரு டெமோக்ரஸி பார்ட்டி ஆட்சி அமைக்கிறதுக்கு என்ன செய்வாங்க? அழைச்சி வச்சுப்பாங்க. யாரோட அழைச்சி வைப்பாங்க? யாரோட அழைச்சி வைப்பாங்க? கொள்கை இல்லாத அதோட வேணாலும் என்ன கொள்கை போட்டாலும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. நான் ஆட்சி அமைக்கிறதுக்கு நீ எங்களுக்கு சப்போர்ட் பண்றியா? அது மட்டும் தான் தேவை. இதே அடிப்படையில் தான் இந்த இஸ்லாமிய அமைப்புகள் செயல்படுகிறது என்பதற்கு இவருடைய இந்த வாதம் மிகப்பெரிய சான்று. அது மட்டுமல்ல, இது அவங்க என்ன செய்றாங்கன்னா, இந்த ஆட்சியை அமைப்பது என்பது அதுதான் பிரதான நோக்கமாக, அது அவங்களால மட்டும்தான் முடியும் என்பது போன்ற எல்லாம் செய்றாங்க, பிரச்சாரம் பண்ணிட்டு அதை செய்யறதா இது தலையான கடமை என்பதை அவர்கள் என்ன செய்றாங்க, மக்களுக்கு மத்தியில பரப்புரை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார். அதன் அடிப்படையில் முஸ்லிம் சமுதாயத்துக்கு மத்தியில் இருந்து கொண்டிருக்கிற எந்த பிரச்சனையை பற்றி அவங்க பேச மாட்டாங்க. அப்படின்னா அவங்களுடைய ஒரு தத்துவம் இருக்கு. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதாவது நாம எது விஷயத்துல உடன்பட்டு இருக்கிறோமோ அது பற்றி விஷயத்துல ஒன்றுபட்டுக்குவோம். எதை நமக்கு முரண்பட்டு இருக்கிறோமோ அதை என்ன செய்வோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு போயிடுவோம். அப்படி விமர்சிக்க கூடாது, கருத்து வேறுபாடு கொள்ளக்கூடாது. இல்ல, அது அடிப்படையான விஷயங்களாக இருந்தாலும் சரி. அல்லாஹ் எங்க இருக்கிறான்? அல்லாஹ் எங்க இருக்கிறான்? இருக்கிறான். இதே கூட்டத்தில் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருக்கிறான், தூணில் இருக்கிறான், துருவில் இருக்கிறான். அது பேசுறாரு அவன்கிட்ட. ஏன்னா அது பேசுனா அவன் கருத்து வேறுபாடு. எது கருத்து வேறுபாடு? கொள்கை சார்ந்த விஷயங்களை பேசுறது கருத்து வேறுபாடு. எது கருத்து வேறுபாடு இல்ல? ஆட்சியை பற்றி பேசுறது கருத்து வேறுபாடு இல்ல. அது அசல் சார்ந்த விஷயம். அது உருவாக்குறதுதான் நோக்கம் அப்படின்னு சொன்னாங்க. பரப்புரை செய்து கொண்டு அதற்காக மக்களை அழைத்து கொண்டிருக்கோம். அதனால நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அமைப்பு எல்லாம் தெரிந்த விஷயம். தௌஹீத் பேசினா பிளவு உண்டாகும், ஷிர்க் பேசினா பிளவு உண்டாகும், பிதஅத் பேசினா பிளவு உண்டாகும். இதெல்லாம் பேசக்கூடாது. வேற எதை பேசணும்? எல்லாரும் நம்ம ஒன்றுபட்டு இருக்கிற விஷயம் இல்லையா, அதை பேசிட்டு போயிடும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் வாழ்கிற போது முதன்மையா என்ன சொன்னாங்க? சொன்னாங்க, சமூகத்தில் பிளவு உண்டாயிச்சா இல்லையா? பிளவு உண்டாயிச்சா இல்லையா? இதற்காண்டி சத்தியம் அசத்தியம் வேறுபடுத்தப்பட வேண்டும். தௌஹீத் தான் இந்த மார்க்கத்துடைய அஸ்திவாரம். அந்த அஸ்திவாரத்தை நிலைநாட்டாமல் வேறு எதுவுமே செய்ய முடியாது. அப்படின்றதுனால சொல்லிட்டாங்க, அது செஞ்சாங்க. சொல்லப்போனா ஒரு மனிதனுக்கு நாளை மறுமை வெற்றி எதை கொண்டு? ஆட்சி அதிகாரத்தை கொண்டா அல்லது தௌஹீதை கொண்டா? தௌஹீதை கொண்டு. நம்முடைய வாழ்க்கையில் கேட்கப்படுகிற கேள்வி என்ன? நன்றப்புக்க மாதீனுக்க மன் நபியுக்க. மறுமையில அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுக்கு இணை வைத்தாயா உண்டு, இணை வைத்தவர்களுக்கு தான் என்ன செய்வாங்க? நிரந்தர நரகவாசியாக இருக்கிறான். அப்ப ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிவிட்டு ஷிர்கான காரியங்களில் ஈடுபடுறான்னு சொன்னா அவனுடைய மறுமை வெற்றி வெளிக்குரியாம ஆகாதான். அதை பற்றியெல்லாம் பேச மாட்டாங்க, கவலைப்பட மாட்டார்கள், பேச மாட்டாங்க. ஆனா எதை பேசுவாங்க? ஆட்சி அதிகாரம். நீங்க பாத்தீங்கன்னா இந்த பரப்புரை நாம சொன்ன இந்த அமைப்புகளை தாண்டி பரவலாக மற்றவர்களால் முன்வைக்கப்படுது. அவங்க எல்லாரும் யார் விமர்சிப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, யாரு இந்த கொள்கையை பேசுறாங்களோ, தௌஹீது, ஷிர்க், பிதஅத் என்கிற அடிப்படையில கொள்கை பிரச்சாரத்தை யார் முன்வைக்கிறாங்களோ அவங்க என்ன செய்வாங்க? கடுமையா சாடுவாங்க. கடுமையா அவர்கள் விமர்சிப்பார்கள், சாடுவார்கள். என்ன காரணம் அப்படின்னா அது அவங்களுடைய பிரச்சாரத்துக்கு முட்டு கிடையாது. ரசூலுல்லாஹி அவர்கள் தௌஹீதை சொல்லாம ஆட்சி அமைச்சாங்களாம். அப்படி இருந்தா ரசூலுல்லாஹி அவர்களுக்கு மக்காவுடைய ஆட்சி கிடைச்சிருந்தா கிடைக்காதா? மக்கா முஷ்ரிக்கீன்கள் என்ன வேற ரசூலுல்லாஹி பேசினாங்க? ஆட்சி வேண்டுமா, அதிகாரம் வேண்டுமா, செல்வம் வேண்டுமா, செல்வாக்கு வேண்டுமா, பெண் வேண்டுமா கேட்டாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹி என்ன சொன்னாங்க? அது ரசூலுல்லாஹி சொன்ன ஹதீஸ்ல அப்படி ஹதீஸ் இருக்கு. ஆனா அது கருத்து தான். ஒரு கையில சூரியனை இன்னொரு கையில சந்திரனை தந்தா கூட நான் என்ன செய்ய மாட்டேன், இந்த தாவாவை பிரச்சாரத்தை கைவிட மாட்டேன் அப்படின்றது கருத்து தான். அப்படி வாசகமா சொன்னதா எந்த ஆதாரமான செய்தி கிடையாது. இப்ப என்ன அடிப்படையில் அது சொன்னாங்க அப்படின்னா, சத்தியம் நிலைநாட்டப்படுவதுதான் தாவத்துடைய நோக்கம், விசாலத்துடைய நோக்கம், உறுதி செய்யக்கூடிய பிரதானமான நோக்கம். அந்த நோக்கத்தை நிறைவு செய்வதை குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்த ரசூலுல்லாஹி சில ஆட்சி அதிகாரத்திற்காக எதிர்த்து இவங்க என்ன சொல்றாங்க, இவர்கள் நினைக்கின்ற அதெல்லாம் இவர்களாம் கற்பனை செய்து வைத்திருக்கிற ஒரு ஆட்சி, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த கற்பனை ஆட்சிக்காக இவர்கள் என்ன சொல்றாங்க, எல்லாத்தையும் சமரசப்படலாம். சமரசம் எல்லாத்தையும் கொள்கையில சமரசம்,
சிற்குடைய விஷயத்துல சமரசம் பார்த்தீங்கன்னா இதை நம்ம வெளிப்படையா வெறும் வார்த்தையா சொல்றது. சமீபத்தில் நடந்த இந்த கொரோனா பேரிடர் காலங்களா இருக்கட்டும், அதற்கு முன்னர் நேர்ந்த சில புயல்களுடைய பெருவெள்ள பெருக்கலாட்டியா அந்த அசம்பாவிதங்கள் நடந்த காலங்களா இருக்கட்டும், இந்த நேரங்களில் எல்லாம் இந்த கோட்பாடுடைய தான் செஞ்சிருப்பாங்க. சிலை வழிபாடு செய்யக்கூடிய கோயில்களை பராமரிக்கக்கூடியவர்களாக, சுத்தம் செய்யக்கூடியவர்களாக களமாடி இருப்பாங்க. அதை என்ன செஞ்சிருப்பாங்க, சோசியல் மீடியாக்களை பரப்பிட்டு செஞ்சிருப்பாங்க. உலகமாக வளைந்திருக்கிறாங்க. பார்த்தீங்களா, நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம், சமூகத்தை பிடிக்க வேண்டியது செய்யறோம். எது அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கின்ற மாபாவனை செய்யக்கூடிய ஒரு இடத்தை சுத்தம் பண்ணி நீ வழிபடுறா அப்படின்னு சொல்லி கொடுக்குது. என்ன வழிபாடு? அல்லாஹ்வுக்கு இணை கற்பி கொடுப்பது அவர்களுடைய பார்வையில் என்னது, மத நல்லிணக்கம், சமூக நல்லிணக்கம். மத நல்லிணக்கிற வார்த்தை குஃப்ரானது. மதங்களுக்கு பதில் நல்லிணக்கம் கிடையாது, மனிதர்களுக்கு பதிலாக தான் நல்லிணக்கம். மத நல்லிணக்கம் காட்டுறது எதை பக்கத்து குறைஷிகள் அல்லாஹ்வின் இடத்துல கோரிக்கை வச்சாங்க, அப்படி இல்ல. சொன்னாங்க இல்லையா, நீங்க சொல்லக்கூடிய அல்லாஹ்வை நாங்க எல்லாரும் கொஞ்ச நாள் வழங்குவோம், நாம சொல்ற வழங்கக்கூடிய கடவுளை நீங்க கொஞ்ச நாள் வழங்குங்க. அதான் மரணம். அப்படியான ஒரு கோட்பாடு இஸ்லாம் இருக்கா? அல்லாஹ் என்ன சொல்றான், புதிய ஐயோர் காஃபிருன் லா அபுது மா தஅபுதுன், அல்லாஹ் டிக்ளேர் பண்ண சொல்றான். கண்டிப்பா நீங்க வணங்கக்கூடியதை நான் வணங்க மாட்டேன், நீங்கள் நான் வணங்கக்கூடிய அல்லாஹ்வை நீங்க வணங்கக்கூடியவர்கள் அல்ல, ஒருபோதும் நான் என்ன செய்ய மாட்டேன், நீங்கள் வணங்கக்கூடியவற்றை வணங்கக்கூடியவன் அல்ல. இது அல்லாஹ் தஆலா டிக்ளேர் பண்ண சொல்றாங்க. அப்படி இருக்கிற விஷயத்தை தான் இவங்க என்ன செய்றாங்க, சமூக நல்லிணக்கம், சமூக ஒற்றுமை. அவங்க பயன்படுத்துற வார்த்தை அதோட பாரதூரமானது, அதை நான் பயன்படுத்துறதுக்கு தவிர்க்கிறேன். அவங்க மத நல்லிணக்கம் சொல்லுவாங்க, அந்த வார்த்தையை தவறானது என்பதால நான் அந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு தவிர்த்து விடுறேன். இப்படி என்ன செய்றாங்க சொல்லிக்கொண்டு, இது போன்ற விஷயங்களில் எல்லா சமூகத்தோடும் ஒற்றுமையா இணக்கமா இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள், நாம குர்ஆனிலும் சுன்னாவிலும் சொல்லப்பட்டிருக்கிற கொள்கையை சொன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அது சொல்ற நம்மள சமூகத்தை பிளவுபடுத்தக்கூடியவங்க நம்மள சொல்லுவாங்க, இந்த பிரச்சாரத்தை செய்யக்கூடாதுன்னு தடுப்பாங்க. அப்போ இதை சொல்லிட்டு தான் அவங்க சொன்னாங்க இஸ்லாமிய. இப்படி கொண்டு வந்து அது எப்படி இஸ்லாமியற்றா இருக்கும்? தௌஹீத் வேண்டாம், ஷிர்க் விதத்தை எதிர்க்க வேண்டாம், அப்ப நம்ம ஒரு ஆட்சியை கொண்டு வருவோம் அப்படின்னா இந்த அடிப்படையில் இஸ்லாமியற்றா இருக்கும். அப்படி ஒரு ஆட்சியை ரசூலுல்லாஹ் உருவாக்குனாங்களாம், சஹாபாக்கள் கடைபிடித்தார்களாம். எந்த இடத்திலேயாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இணை வைப்பு சார்ந்த விஷயங்களில் அங்கீகரித்தார்களாம், ஏற்றுக்கொண்டார்களாம், அல்லது வழிகேடு சார்ந்த விஷயங்களில் ரசூலுல்லாஹ் அவர்கள் கண்டுகாராம இருந்தாங்கன்னு கேட்டால் நமக்கு தெரியாது. ஒரு சான்று அதுன்னு சொல்ல முடியாது. அப்ப இப்படியான மிக மோசமான ஒரு கோட்பாடை தான் இவர்கள் முன்வைத்தார்கள். எந்த அளவுக்கு சொன்னா, எந்த ஹவாரிஜி கோட்பாடு, அதாவது ஆட்சியாளர்கள் செய்தல், அடுத்தது முஸ்லிம்களை காஃபிராக்கள், இந்த ரெண்டு கோட்பாடையும் யாரிடத்தில் இருக்கு கேட்டா இந்த இஹ்வான் முஸ்லிம்கள் இருக்கு. இந்த நாம சொன்னா என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்க மாட்டாங்க. ஷேக் கர்வாவி சொன்னா, ஷேக் கர்வாவி அவர்களால் மதிக்கப்படுகிற கவர்மெண்ட், அவர் பெரிய அறிஞர். அவர் சொன்னாங்க, وما عيب على أستاذي وعلولي أنه أفضل من نادى بفكرة حاكمها والذي اكتسب منه شهيد سيد قطب. நம்முடைய உஸ்தாத் மௌதூதி, அபுல் மௌதூதி, ஜமாத் இஸ்லாமுடைய நிறுவனர், அவர்கள் ஹாக்கிமியா என்கிற அந்த வார்த்தை, ஃபிக்ரத்தை, சிந்தனை சொன்னார் என்பதுதான் அவருக்கு விமர்சனம் இல்லை. அவர்கள் செய்தி குத்துக்காக எடுத்துட்டார். யஹ்மிலுன ஹாதி ஃபிக்ரா விஸ்ர தக்ஃபீரி ஜமாஅத், இதை செய்றாங்க தக்ஃபீருக்கான, அதாவது காஃபிர்களாக்குவதற்கான அந்த ஃபிக்ராவா, சிந்தனையா இதை சில பேர் என்ன செய்றாங்க சொல்றாங்க. அவர் பேரான விமர்சனமா இது சொல்றாங்க, அப்படி ஜமாத்துக்கான விமர்சனமா சொல்றாங்க. கமா அந்தா கலீபன் கான் சபப் ஃபிக்ரத்து ஹவாரிஜ், எப்படி இது ஒரு காலத்தில் ஹவாரிஜுடைய ஃபித்னாவுக்கு காரணமாக இருந்ததோ அது போல. காலு லா ஹுக்ம இல்லா லில்லாஹ், அவங்க சொன்னாங்க அல்லாஹ்வுக்கு தவிர யாருக்கும் ஆச்சரியம் இல்லை. யார் சொன்னாங்க? ஹவாரிஜ் சொன்னாங்க. அப்படின்னு சொல்லி யார் சொன்னாங்க? அப்ப இவங்க சொன்னது இது என்னது, அவர்களுக்கான விமர்சனத்துக்கான காரியம் என்று சொல்லிவிட்டு இது தவறுதான் என்பதை தனியத்துல் ஹாக்கிமியா அப்படிங்கிற அவருடைய புத்தகத்தில் எழுதுறாங்க. யூசுப் கர்லாவி சொல்லிட்டாங்க. அதே போல இன்னும் அவர்கள் செய்றாங்க, செய்தி கொடுக்கக்கூடிய
வாதத்தை பற்றி சொல்லும்போது அவர் என்ன செஞ்சாங்க, முஸ்லிம்களை காஃபிராக்கக்கூடிய இந்த வாதத்தை அவர் முன்வைத்தார் என்பதை என்ன செய்றாங்க, ஒப்புக்கொள்கிற வாதங்களை அவர்கிட்ட பார்க்கிறோம். இந்த சித்தாந்தங்கள் ஹவாரிஜியோடதான் என்று சலீம் பஹன்சாமி என்று சொல்லக்கூடிய ஜமாத் முஸ்லிமாவுடைய பெரிய தலைவர்களில் ஒருவராக இருந்த அவரும் என்ன செய்றாங்க சொல்லி காட்டுறாங்க. இப்படி என்ன செய்றாங்க, ஹவாரிஜுடைய கோட்பாடுகளை அப்படியே பின்பற்றிக் கொண்டு இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் இவங்க கொள்கையை விட்டு விட்டு என்ன செய்வாங்க, கொள்கை இல்லாத விஷயத்திற்கு முன்னுரிமை கொடுத்து அதன் அடிப்படையில் செய்றாங்க ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்று முஸ்லிம் சமுதாயத்தை அழைப்பு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் வந்து செய்றாங்க இந்த சமுதாயத்தின் அடிப்படை நோக்கங்களை சிதறடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இவங்களுடைய வழிகாட்டுகள் என்பது பார்த்து சொன்னா எக்கச்சக்கமான விஷயம். இந்த அளவுக்குன்னா கொள்கைக்கு முரணான பல வாதங்கள் குறிப்பா செய்தி சமீபத்தில் கூட சகோதரர் உமப்படி வந்து செஞ்சிருக்கார், உதயவாசி அம்மா ஒரு வெளி புக் பண்ணிட்டு இருக்கிறார். கண்டிப்பா வந்து சொன்னோம் இவங்களுடைய வழிகாடு தெரிந்து கொள்வதற்கான படிக்க வேண்டிய நோக்கம். அந்த நபரை பற்றி அவரை பற்றி மட்டுமே நம்ம தனியா பேசணும். ஏன்னா இவர் தன்னுடைய இளமை பருவம் முழுவதையும் வாலிபத்தை முழுவதையும் மாசூலியா அதாவது ஃப்ரீமேஷன் என்கிற அமைப்பில் அங்கத்தினராக இருந்து கேட்கிறவர் யாரு செய்தி அவர் எழுதுறார். தாஜுல் மிஸ்ர் என்று சொல்லக்கூடிய பத்திரிகையில அவர் எழுதின ஆர்டிகல் எல்லாம் பேர் சொல்லுமா, லிமாதா சிப்ட் மாசூலியா, நான் ஏன் ஃப்ரீமேஷனுடைய அங்கத்தினரான ஆனேன். இது ஒன்றும் உங்களுக்கு வந்து ஆச்சரியமான விஷயமா இருக்கலாம். அவர் ஃப்ரீமேஷன் இருந்தார் இல்லையா? யாரெல்லாம் இந்த செய்தி கேட்டு ஆச்சரியப்படுறீங்க? அவர் ஃப்ரீமேஷன் என்ன, சியோனிச ரகசிய அமைப்பு, யூத ரகசிய அமைப்பு பேர் இருக்குது ஃப்ரீமேஷன். சரியா? ஃப்ரீமேஷன் என்பது யூத ரகசிய அமைப்பு. இருநாட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அமைப்புடைய இன்னொரு லேயர்ல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இது ஃப்ரீமேஷன். அந்த மாசூனியா அமைப்பு அதாவது ஃப்ரீமேஷனுடைய அமைப்புல அங்கத்தினராக யார் இருந்தாங்க, செய்தி இருந்தாங்க. யாருக்கு ஆச்சரியமா இருந்தது? ஆச்சரியம் இருந்தது, யூத ரகசிய அமைப்பில் அவர் இருந்தாரா? ஆச்சரியமா இருக்கா? அது அவரையும் சொல்றாரு. லிமாதா சிப்ட் மாசூனியா என்று கட்டுரை எழுதுறார். சரி, இத தமிழ்ல அவருடைய வரலாறு வெளியிட்டு இருக்காங்க தெரியுமா? யார் வெளியிட்டாங்க? அவருடைய வரலாறு நாம வெளியிட்டது இல்லை, அவங்க வெளியிட்ட புத்தகத்துல அவர் அதில் இருந்தார் என்று அவர் ஒப்புக்கொண்ட ஸ்டேட்மெண்ட் எழுதி வச்சிருக்கிறார். இப்படி உள்ள ஒருத்தரை நீங்க யாரை பாக்குறீங்க? புரட்சியாளர் இல்லையா? இஸ்லாத்துக்கான ரோல் மாடல் ஷஹீத் அவர் இருந்தார். அவர் ஷஹீத் யார் பட்டம் தான். இப்ப ஷஹீத் சொல்றாங்க, யார் சொல்லணும்? சொல்லணும் இல்லையா? ஹிட்லர் ஷஹீத் சொல்லலாமா? ஏன் ஹிட்லர் ஷஹீத் சொல்லக்கூடாது? அதே மாதிரி இப்ப நம்ம ஒரு காலத்துல ஒருத்தர் இறந்து போறாரு, அவருக்குலாம் ஷஹீத் பட்டம் கொடுக்கலாமா? கொடுக்க முடியாது. ஒரு பர்டிகுலரா குறிப்பிட்டு ஷஹீதுன்னு சொல்லணும்னா அதுக்கு நமக்கு என்ன வேணும்? ஆதாரம் வேணும். குர்ஆன் இருக்கா, ஹதீஸ்ல இருக்கா? இல்ல. எப்படி நீங்க வந்து அடைமொழியா ஷஹீத் போட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்டா அது உங்களுக்கு அவர் மேல இருக்கக்கூடிய குருட்டு பக்தி அதோடைய வெளிப்பாடு. சரிதானே? குருட்டு பக்தியுடைய வெளிப்பாடு. ஆனா அந்த மனிதனுடைய நம்பிக்கை என்ன, அந்த மனிதனுடைய சித்தாந்தம் என்ன? இதுல என்ன ஒரு வேடிக்கைன்னு பாத்தீங்கன்னா, இதற்கு பிறகுதான் அவர் இஸ்லாம் செய்திருக்கிற அமைப்போட சேர்ந்து கொண்டார். அதை மாற்றுகிறோம். எது இந்த நான் ஏன் மாசூலியா இருந்தேன், அதாவது ஃப்ரீமேஷனுடைய அங்கத்தினராக இருந்தேன் என்கிற அந்த ஆர்டிகல் எல்லாம் எழுதியதுக்கு பிறகுதான் அவர் என்ன செஞ்சாரு, இதுல வந்து சேர்ந்தார். அதனால நம்ம மாற்றுக்கிறதுல மேபி அவர் என்ன செஞ்சிருக்கலாம், திருத்திருக்கலாம் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஆனா அப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் என்ன செய்யல, எதுவுமே வெளிப்படையா சொல்லணும். நான் அதிலிருந்து தௌபா செய்து விட்டேன், நான் மீண்டு விட்டேன். நான் அந்த ஃப்ரீமேஷன்ல இருந்ததுக்கான காரணத்தை சொல்லும்போது உலகத்துடைய சமாதானத்திற்கும் உலகத்துடைய நீர் உருவாக்கத்திற்கும் இந்த அமைப்பு தான் பாடுபடுது. எப்படி RSS வந்து இந்த நாட்டுடைய உடல் அமைப்புக்கு பாடுபடுதுன்னு சொல்லி சொல்றாங்க, அதே வாதத்தை அவர் எப்படியான ஒரு ஆபத்தான ஒரு கோட்பாடு சித்தாந்தங்களை உபயோகித்தா இந்த மக்கள் சென்று கொண்டிருக்கிறாங்க. இதுல என்ன ஒரு வேடிக்கைன்னு சொன்னா, அந்த சமகாலத்தில் நான் சொல்லக்கூடிய காலம் என்கிறது ஒரு 100 வருடத்துக்கு இடைப்பட்ட காலம் இல்லையா? அந்த காலகட்டத்தில் தான் இந்த அத்தனை அமைப்பு உருவாகுது. என்ன அமைப்பு உருவாகுது?
இஸ்வானிசம் உருவாகுது, இஸ்வான் ஹிஸ்புத் தஹ்ரீர் உருவாகுது, ஜமாத் இஸ்லாமி உருவாகுது. இதே காலகட்டத்தில் தான் ராஷ்டிரிய சுயசேவக் சங்கம் உருவாகுது 1924. இவங்க எல்லாருக்குமே என்னது இந்த எல்லாமே ஒரு ட்ரையாங்கிள். இந்த காலகட்டத்தில் தான் என்ன சொல்றாங்க, பொலிட்டிக்கல், அதாவது அரசியல் சார்ந்து ஒவ்வொரு மதங்களையும் எப்படி கிரேட் இஸ்ரேல் அவன் சொல்றானோ, யாரு யூதன் சொல்லுகிறானோ, அகண்ட பாரதம் என்று RSS சொல்லுகிறானோ, அதே சிமிலாரான ஒரு கோட்பாடு தான் இவங்க என்ன செஞ்சாங்க, ஹாக்கிமியா என்கிற வாதத்திற்கு பின்னால் சொன்னாங்க. நீங்க என்னுடைய கம்பேரிசன் உங்களுக்கு சில போது இருந்துச்சுன்னா புறப்படாம இருக்கலாம், புறப்படுதா? ஏன் நான் இப்படி கம்பேரிசன் பண்றேன் அப்படின்னு சொன்னா, இஸ்லாமுக்குள் ஆட்சி இருக்கு, அதிகாரம் இருக்கு, அது இருக்கு, அதை நம்ம மறுக்க வேண்டும். இஸ்லாமிய ஆட்சி இருக்கா? இருக்கு. இஸ்லாமிய ஆட்சி எங்கேயாவது புரபகண்டாவின் அடிப்படையில், பிரச்சாரத்தின் அடிப்படையில் உருவாக்க வேண்டிய ஒன்று என்று அல்லாஹ் ரசூல் சொன்னாங்களா? சொன்னாங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய முன்னறிவிப்பு என்ன? எனக்கு பின்னாடி ஆட்சி அதிகாரம் கிலாஃபா என்பது எத்தனை ஆண்டுகள்? 30 ஆண்டுகள். அது கிலாஃபத்து மிகாதி 30 வஸலாம். எனக்கு பின்னர் 30 ஆண்டுகள் கிலாஃபத்து. நம்ம எதி சொன்னமா இல்லையா? அபூபக்கருடைய 2 ஆண்டு, உமருடைய 10 ஆண்டு, உஸ்மானுடைய 12 ஆண்டு, அலியுடைய 4 ஆண்டு, வளாச்சி 30. புரிஞ்சு வச்சா? இதுதான் கிலாஃபத். சும்ம தக்கூன் மலிகா, பிறகு மன்னராட்சி வரும். பிறகு சும்ம தக்கூன் மலிகன் காதா, அதற்கு பிறகு மக்களை அடக்கி ஆளுகின்ற மன்னராட்சி வரும். யார் சொன்னது? ரசூலுல்லாஹ் சொன்னது. இந்த ஹதீஸை புரியாம தான் இவங்க நினைச்சுவாங்க நாங்க இஸ்லாமிய ஆட்சி உருவாக்க போறோம்னு சொல்லிட்டு வரோம். இந்த ஹதீஸ் அவங்களுடைய பார்வையில போய் இல்லையா? ரசூலுல்லாஹ் சொன்னது அடிப்படை நடக்குமா அல்லது மாற்றமா நடக்குமா? நான் ஒரு கூட்டத்தை உருவாக்கி நான் வந்து வாங்க ஆட்சி உருவாக்கலாம்னு சொன்னா நடந்துருமா? இப்போ நான் உங்களை எல்லாம் கூப்பிடுறேன், வாங்க என்ன தலைவராக இருக்குங்க. சரி, என்ன தலைவராக இருக்கு ஏற்றுக்க மாட்டேங்குது சரிங்களா? உங்களை வந்து தலைவராக இருக்குவோம், சரி வாங்க ஆட்சி உருவாக்கணும் ஏற்றுக்கீங்களா? ஒருவேளை நீங்க அந்த அழைப்பு பின்னால் அணிவகுக்கிறீங்கன்னு சொன்னா நான் உங்களை மடையலாக்கிட்டேன், அல்லது நீங்க சொந்தமா மடையர்களா இருக்கீங்க. அதெல்லாம் அதுக்கு அர்த்தம். ஏன் ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி என்ன, ரசூலுல்லாஹ்வுடைய முன்னறிவிப்பு என்ன, அதுக்கு மாற்றமா நீங்க சொல்லக்கூடிய கோட்பாடு என்ன? இவ்வளோ அபத்தமா இருக்குது. இதுல இன்னொரு வேடிக்கைன்னு சொன்னா, இவர்களை பொறுத்த வரைக்கும் மன்னர் ஆட்சி என்பது கூடாது என்கிற வாதம் இருக்கு. சரிங்களா? அப்துல்லா மௌதூதி எழுத புத்தகத்துக்கு பேர் தான் அது கிலாஃபத் ஒரு முழுக்கு. என்ன புத்தகத்துடைய தலைப்பு என்ன? கிலாஃபத்தும் மன்னராட்சி. அதுல மன்னராட்சி சாடுறாரு, மன்னராட்சி இருக்கு சாடுறாரு, படிக்கிறார். இன்னைக்கு அரபு நாடுகளுக்கு எதிராக, சவுதி அரசாங்கத்திற்கு எதிராக எடுத்து போறாங்க இல்லையா, மன்னராட்சி மன்னராட்சி திட்டுறாங்க இல்லையா, அந்த கோஷ்டிலாம் எங்கிருந்து வந்தது? இங்கிருந்து உருவானது. இந்த ஃபித்னாக்கு முழுக்க முழுக்க இங்கிருந்து உருவானவர். இவருடைய பரப்புரையின் காரணமாக உருவாக்கப்பட்டவர், மூளை செலக்ட் செய்யப்பட்டவர். சொல்லப்போனா எல்லாமே தெரியாது உங்களுக்கு. அப்பாவி இஸ்லாமில் மன்னராட்சி இருக்கா இல்லையா? மன்னராட்சி ஹராமா? அப்படி பாருங்க, ஹராம். மன்னராட்சி இஸ்லாமில் இருக்கா இல்லையா? எங்க இருக்கு? காட்டுங்க, ஆதாரம் காட்டுங்க. என்ன ஆதாரம்? மாஷா அல்லாஹ் சொல்லுங்க, பரக்கல்லாஹ். என்ன சொன்னாங்க? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் யாரு? மன்னர். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் யாரு? மன்னர். ஆத்தாவுக்கு முற்க அல்லாஹ்வுக்கு மன்னர் மலிக் என்கிற அதிகாரத்தை கொடுத்தான்னு சொல்றான். மலிக் என்றால் அரசன். முருக்கியா அவங்க சொல்லக்கூடிய வார்த்தையில இருக்கு. முருக்கிய முழுக்க கொடுத்து நல்லா சொன்னா, முருக்கியத்துக்கு அந்த மன்னராட்சிக்கு நீங்க வைக்கக்கூடிய வார்த்தை. அப்ப அது எங்க இருக்கு? குர்ஆன்ல இருக்கு. ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல சொன்னாங்க, நல்ல மன்னர்கள் தீய மன்னர்கள் எல்லாமே சொன்னாங்க. பிறகு என்ன செஞ்சாங்க? சும்மத்த கூல் கிலாஃபா அப்படின்னு தான். பிறகு கடைசி என்ன செய்வோம்? ரசூலுல்லாஹ்வுடைய நுபுவத்தின் அடிப்படையிலான கிலாஃபத் ஒன்று அதுவும் சொன்னாங்க. அது உருவாக்குறதா நடக்கிறதா? அதற்கான வழிகாட்டுதல் என்ன மார்க்கம் சொன்னது? சரி, அப்ப உருவாகுதுன்னா தானா நீங்க வானத்தை பார்த்து உட்கார்ந்துதான் வந்துருமா அப்படின்னு வாத வைக்கலாம். சரிங்களா? அல்லாஹ் ரிஸ்க் அளிக்கக்கூடியவன், அதனால நீங்க செய்ய இடத்தை பார்த்து உட்கார்ந்துருக்கீங்க, வியாபாரத்துக்கு போறது இல்லையா, கடையை திறக்கிறது இல்லையா, வேலைக்கு போறது இல்லையா, சம்பாதிக்கிறது இல்லையா அப்படிங்கிற என்ன சொல்லுவோம்? நம்ம என்ன செய்யணும்? அப்ப இதுக்கு முயற்சி செய்ய வேண்டாமா அப்படிங்கிற என்ன சொல்றோம்? அதற்கு முயற்சியா மார்க்க வேண்டும்.
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவில் என்ன முயற்சியை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்ன வழிகாட்டுல சொன்னாங்க, என்ன வழிகாட்டு சொன்னாங்க? கொள்கையை பிரச்சாரம் பண்ண சொன்னாங்க. சரிங்களா? அல்லாஹ் குர்ஆன்ல தான் சொல்றான். தௌத்தலா சூரத்துல் நூர் 24வது அத்தியாயத்துடைய 55வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வஅதல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வஅமிலுஸ் ஸாலிஹாத் லஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்தி கமா ஸ்தக்லஃப அல்லதீன மின் கப்லிஹிம். உங்களுக்கு முன்பு இருந்தவர்கள் எப்படி இந்த பூமியில் ஆட்சியாளர்கள் அந்த ஆக்கினானோ அதுபோன்று உங்களின் நம்பிக்கை கொண்டு நல்லறம் செய்யக்கூடியவர்களுக்கு எல்லாம் ஆட்சி அதிகாரத்தை வழங்குவதாக வாக்குறுதி அளிக்கிறார். அவர்களுக்கு அல்லாஹ் பொருந்திக் கொண்ட தீனை வசப்படுத்தி தருகிறேன், அவருடைய அச்சகரையை அமைந்த நிலையா மாற்றுகிறேன் என்றும் அல்லாஹ் வாக்களிக்கிறார். இதை சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னா, அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும், அவனுக்கு எந்த ஒரு இணைகள். அப்போ தௌஹீதை நிலைநாட்டணும், ஷிர்க் ஒழிக்கணும். என்ன செய்யணும்? தௌஹீதை நிலைநாட்டணும், ஷிர்க் ஒழிக்கணும். இதான் அதுக்கான உங்கள்கிட்ட அதுக்கான அஜெண்டாவே இல்லையே. நீங்க அந்த அஜெண்டாவை பேசக்கூடாதுன்னு சொல்லுங்க இல்லையா? தௌஹீது பேசக்கூடாது, ஷிர்க் பேசக்கூடாது, விதத்தை பேசக்கூடாது, வேற என்ன பேசணும்? ஆட்சி உருவாக்கணும் பேசணும். அது எப்படி நடக்கும்? அது நடக்கும், தானாவே நடக்கும். இப்ப உங்களுக்கு மட்டும் தானே நடக்கிறது. என்ன அடிப்படையில் இவங்க பேசுறாங்க? இந்த வாதங்களை சொல்லி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய பரப்பரை முழுக்க முழுக்க எழுது மோசடியானது என்பதை நம்ம வழி. நான் சொன்னது மாதிரி இல்ல ஒவ்வொரு நபருடைய வழிகேடு அதை நம்ம நினைச்சிடும். தனியா பேசுறது செய்தி குறித்து சொன்னோம் இல்லையா? அவருடைய வழிகேடு, அவருடைய புத்தகங்கள்ல குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் முரணான, இஸ்லாமிய அடிப்படைக்கு முரணான என்னென்ன கருத்துக்கள் இருக்கிறார்கள். சஹாபாக்களை படிக்கக்கூடியவர் அவர் இருக்கிறார். சஹாபாக்களை விமர்சிக்கிறார், தரத்தாழ்ந்து விமர்சிக்கிறார், நபிமார்களை விமர்சிக்கிறார். அந்த மாதிரி இருக்கிறாங்க அவங்களுடைய வழிகேடு. அதே போன்று மௌதூதியுடைய குழுக்களுக்கு கொண்டிருக்கக்கூடிய வழிகேடுகள். ஹுசைன் ரலியல்லாஹு கொல்லப்பட்டது எதற்காக? இந்த புத்தகத்தை எழுதி ஆட்சிக்காண்டி தான் கொல்லப்பட்டார்கள். அப்ப அந்த கொலைக்கு என்ன செய்யணும்? நாம நியாயத்தை தேடுவதாக இருந்தால் என்ன செய்யணும்? நம்ம ஆட்சி உருவாக்க பண்றோம். சரிங்களா? இப்படியான என்ன செய்யறாங்க? பரப்புரை, இந்த மரபைத்தனமான வாதங்களை இவர்களுக்கு பின்னால் ஒழிந்திருக்கிற சதிகள் தெரியாததன் காரணமாக மக்கள் என்ன செய்யறாங்க? ஏற்று நடக்கிறார். அவங்களுக்கு நல்லதான சொல்றாங்க, மக்கள் ஒருத்தருக்கிறது நல்லது சொல்றவங்களா நல்லவங்க. சரிங்களா? அது என்ன கோட்பாடு சொன்னாலும் சரி, சித்தாந்தம் சொன்னாலும் சரி, அதெல்லாம் அரசுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை. சொல்றது அப்படியே காலத்தில் கேட்டு போயிட்டே இருக்கணும். அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். நம்ம இது போன்ற வழிகேடுகளை இன்றைக்கு சமூகத்திலே பெருகி விட்டு இது நம்முடைய ஈமானுக்கு ஆபத்து, நம்முடைய சமுதாயத்தின் வருங்கால சந்ததியுடைய ஈமானுக்கு ஆபத்து. இது போன்ற சித்தாந்தங்கள் தான் உலகத்தில் பல நாடுகளில் முஸ்லிமுடைய அமைதிக்கு காரணமாக முஸ்லிம் நாடுகள் பல நாடுகளில் போர்க்களமாக காட்சியளிப்பது என்று சொன்னால் அது வெளியிலிருந்து வந்தவனா போர் உருவாக்கினா, சிரியாவை எடுத்துக்கிட்டோம் சொன்னா, யமன் எடுத்துக்கிட்டோம் சொன்னா, மிஸ்ர் எடுத்துக்கிட்டோம் சொன்னா, இங்கெல்லாம் முஸ்லீம்களுக்கு வெளியே சண்டை செலுத்துறதுக்கு யார் வெளியூருக்கான காரணம்? யூதன் காரணமா, நஸ்ரானி காரணமா? யார் காரணம்? இந்த ஹவாரிஜிய கோட்பாடுகளுக்கு தான் காரணம். இவங்க என்ன சொல்றாங்க? இவெல்லாம் முஸ்லீமே கிடையாதுன்றா. யார? இப்ப நம்ம என்ன சொல்றோம்? இஸ்லாமிய ஆட்சியை வலியுறுத்தக்கூடிய அவங்கள்ட்ட என்ன சொல்றோம்? நம்ம இதெல்லாம் ரசூலுல்லாஹி வழிகாட்டுதல் சொல்றோம். சொன்ன உடனே அவங்களுக்கு நம்ம யாரு? நாம முஸ்லீம்கள் தான் பார்த்து. சரிங்களா? அப்ப என்ன செய்வாங்க? இவனை போட்டு தரலாம். இது அவங்களுடைய வாதம். இங்கெல்லாம் அப்படி சொல்ல மாட்டாங்க. இங்கே சொல்லுவீங்க கரெக்ட் தான். இங்கெல்லாம் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஏன்? இங்க அவங்களுக்கு அந்த அளவுக்கு வலிமை இல்லை. சரிங்களா? வலிமையும் திராணியும் இல்லாமல் இருக்கிறாங்க. இருக்கக்கூடிய இடங்களில் அவர்கள் இதை பரப்புரை செய்கிறார் அப்படின்னு சொல்லப்போனால் அவருடைய கருத்தை ஐடியாலஜி ஏற்காதவர்கள் காஃபி என்று சொல்வதற்கு அவங்க தயங்குவது காஃபி என்று சொல்வதற்கு அவங்க தயங்குவதே இல்லை என்பதை அவருடைய உறுப்பிலிருந்து நம்ம ஆதாரங்களை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு வழிகட்ட சித்தாந்தம் தான் ஹவாரிஜி அமைப்பு என்பது. நம்ம ஏற்கனவே பேசுறது மாதிரி இப்படி ஷியாக்களை பற்றி நம்ம பேசணுமோ அதை விட கூடுதலான நேரம் நம்ம பேசணும். இந்த இஸ்வானிசத்தை பற்றியும் ஹவாரிஜிகளை பற்றியும் அவங்களுடைய கோட்பாடுகளை பற்றி பேச வேண்டியிருக்கிறது. நேரம் இருக்கிறோம், சுருக்கமாக பேசியிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் இதை விஷயம் அவர்கள் ஒவ்வொருவரை பற்றியான தலைப்புகளை மட்டுமே தேர்ந்தெடுத்து பேசுவதற்கு அல்லாஹ் நாடினால் வாய்ப்பு கிடைத்தால் நம்ம ஆதாரத்தோடு சொல்ல இருக்கிறோம். இந்த செய்திகளை கேட்கிற மக்கள் அல்லாஹ்விற்கான மனம் திறந்த சிந்தனையோடு குர்ஆனும் சுன்னாவும் நமக்கான உரைகளாக எடுத்துக்கொண்டு அதனோடு ஒப்பிட்டு
இப்படி கருத்துக்கெல்லாம் நம்ம நினைச்சணும் என் வார்த்தையிலிருந்து என் வாதத்திலிருந்து நீங்க எடுக்கக்கூடாது. என்ன செய்யணும்? சொல்லக்கூடிய செய்தி குர்ஆனுக்கு ஒத்து போகலாம், சுன்னாவுக்கு ஒத்து போகலாம், அல்லது சுன்னாவுக்கு முரண்படுதான் அப்படின்றத மட்டும் நம்ம வரிசை பார்த்தா இந்த உண்மை நமக்கு புறப்படும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட சத்தியங்களை அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நல்ல நம்பிக்கையாளர்களாக முன்மீன்களாக வாழக்கூடிய நல்லதொரு தரிசிக்கிறே நம் அனைவருக்கு உலகத்தில் இருக்கிற பிரார்த்தனையோடு தரிசிக்கிறேன். வாசல் இருந்தாலும் இஸ்லாம் அலைக்கும். lugar